السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار. قال النبي صلى الله عليه وسلم: الطهور شطر الإيمان. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. ஸல்லல்லாஹு சலாமும் நபிமிக்க பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவரமாகுக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே நம்மை படைத்து உலகத்தினுடைய எண்ணற்ற பல படைப்புகளை நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமைத்து தந்திருக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாகும். நமக்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கிறான் படைப்புகளை என்று சொன்னால், அப்படி என்றால் மனிதன் என்பவன் அவ்வளவு முக்கியமானவனா? நம்முடைய கண்ணியத்தை, நம்முடைய சிறப்பை நாம் உணர்வதிலேயே தவிர அல்லாஹ் அதை நிச்சயமாக உணர்த்தக்கூடிய வகையில பல வசனங்களை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஅன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், சூரத்துல் பக்ராவிலே, ஹுவல்லதி, அந்த அல்லாஹ் தான், ஹலகலக்கும், உங்களுக்காக படைத்தார், மா ஃபில் அர்தி ஜமீஅன், பூமியில இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் உங்களுக்காகவே அல்லாஹ் படைத்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இன்ன துன்யா குலிகத்லக்கும் வ அன்தும் குலிக்தும் லில்-ஆகிரா. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக இந்த பூமி, இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டது. வ அன்தும், நீங்களும், குலிக்தும் லில்-ஆகிரா, மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மனிதன் அவ்வளவு உயர்ந்தவன், அவ்வளவு சிறப்பானவன். ஆனால் மனிதன் எப்படி நடந்தால் சிறப்பானவனாக இருப்பான், அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேவலமானவனாக மாறுவான் என்ற விஷயங்களை எல்லாம் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. மனிதர்கள் மூன்று வகையாக இருக்கலாம். ஒன்று, மனிதன் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை எடுத்து நடந்து மனோ இச்சைகளை அடக்கி உண்மையான மூமினாக வாழ்வாரையானால் அவன் மலக்குமார்களை விட உயர்த்தலாம். காரணம், மலக்குமார்களுக்கு எந்த மனோ இச்சையும் கிடையாது. பசி, தாகம், உறவு, இது மாதிரியான எந்த விதமான மனோ இச்சைகளும் அவர்களுக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் எதற்காக படைத்தானோ அதே எண்ணத்தின் அடிப்படையில் அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வேற எந்த நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. வேறு எந்த சிந்தனை வருவதற்கு வழியே இல்லை. ஆனால் மனிதனுக்கு பலவிதமான மனோ இச்சைகள், தேவைகள், பலவீனங்கள் ஏகப்பட்டவை இருக்கின்றன. அந்த அனைத்தையும் அடக்கி ஒடுக்கி அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியான முறையில நிறைவேற்றுகிற போது அந்த
அந்த மலக்குமார்களுக்கு கொடுக்கப்படாத இந்த மனோ இச்சையையும் அடக்கக்கூடிய ஆற்றலை மனிதன் பெறுவதின் காரணத்தினால் அதை விட உயர்ந்தவனாக மனிதன் மாறுகிறான். அதே போல ஒரு மனிதன் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியான முறையிலே எடுத்து நடக்கவில்லை என்று சொன்னால் அவன் ரொம்ப கீழ்த்தரமானவனாக மனிதன் நடப்பாகையானால் அவன் மிருகத்தை விடவும் மோசமானவனாக மாறிவிடுகிறான். காரணம், மிருகங்களுக்கு சிந்திக்கும் தன்மை கிடையாது. மனிதனுக்கு அந்த தன்மை அல்லாஹ் கொடுத்தும் அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த மிருகத்தை விட மிக மோசமானவனாக இந்த மனிதன் மாறிவிடுகிறான். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்தும் அல்லாஹ்வுடைய அமானிதங்கள். நமக்கு அல்லாஹ் எதெல்லாம் தந்திருக்கிறானோ நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவை அனைத்துமே அல்லாஹ்வுடைய அமானிதங்கள். மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற போது பல நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த அருள்வளங்களை நாம் என்ன ஆரம்பிப்போம் என்றால் நிச்சயமாக எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், வஇன் தஅது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா. நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் என்ன ஆரம்பிப்பீர்களேயானால், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை என்ன ஆரம்பிப்பீர்களேயானால் லா துஹ்ஸுஹா, அதை உங்களால் ஒரு கட்டுக்குள் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க எண்ணினோம் இந்த இன்சான நிச்சயமாக மனிதன் லவலூமுன் அநியாயக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த அருள்வளங்களையும் வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது அநியாயம் தானே. இதே அல்லாஹ் சொல்லலாம், இன்னல் இன்சான லவலூமுன் கஃபார். நிச்சயமாக மனிதன் அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் கஃபார், இன்னும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நன்றியை மறக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு அற்புதமான அருள் வளங்களிலே மிக முக்கியமான ஒரு அற்புதம் என்பதுதான் உடல் ஆரோக்கியம் என்பது. மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம் இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய அருள் நியமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 நியமத்துகள் இருக்கின்றன. அந்த நியமத்தின் விஷயத்தில் மனிதர்கள் பாராமுகமானவர்களாகவே இருக்கிறார்கள். அதனுடைய அருளுடைய மதிப்பை விளக்குகின்ற விஷயத்தில் பாராமுகமானவர்களாகவே இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, ஒன்று என்னவென்று சொன்னால் அஸ்ஸிஹத்து, உடல் நலம் ஆரோக்கியம், வல் ஃபரா, இன்னொன்று ஓய்வு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஓய்வு என்பது இன்னொரு தலைப்பு. அது ரொம்ப முக்கியமான, அது ஒரு முக்கியமான ஒரு நியமத் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அருள்வளங்களிலே இந்த அஸ்ஸிஹா என்று சொல்லப்படக்கூடிய ஆரோக்கியம் இருக்கிறது, இது நல்ல சுகம், இது மிக முக்கியமான ஒரு அருள்வளம், அல்லாஹ்வுடைய அருள்வளை என்பதை நாம் அந்த நேரத்தில் விளங்குவதில்லை. கதுரு நியமத்தி பாதர் சவால் என்று அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். ஒரு அருளினுடைய மதிப்பு அது நம்மை விட்டு போனதற்கு பிறகுதான் தெரியும் என்று. அதாவது அரபியில ஒரு பழமொழி சொல்வார், கதுரு நியமத்தி பாதர் சவால். ஒரு அருளினுடைய நியமத், அந்த அருளினுடைய மதிப்பு, அதனுடைய சிறப்பு அது நம்மை விட்டும் கடந்து போனதற்கு பிறகுதான் தெரியும் என்பதை நமக்கு இந்த பழமொழியின் மூலமாக சொல்லியிருக்கிறார். இது எவ்வளவு 100% உண்மையான விஷயம். உதாரணமாக, நாம் உள்ளே நிழலிலே அமர்ந்திருக்கின்ற வரை இந்த நிலைக்குடைய அருமை நமக்கு தெரிவதில்லை. ஆனால் நிழலே இல்லாத ஒரு பயங்கரமான வெயில், அந்த வெயிலுக்கு முன்னால் போய் இருக்கிற போதுதான் இவ்வளவு நேரம் நாம் உட்கார்ந்து நடந்து போன அந்த நிழலினுடைய அருமை நமக்கு தெரிய வருகிறது. ஆகா, இவ்வளவு இன்பமான ஒரு நிழலிலே நாம் இவ்வளவு நேரம் இருந்தோமா என்று சிந்திக்க சொல்லுகிறது. ஆனால் சிந்திக்கிறோமா என்று சொன்னால் அது கிடையாது. அது மாதிரியான சிந்தனை வந்தாலே மனிதன் பக்தியாளனாக, மிக அல்லாஹ்வுக்கு அற்புதமாக பயப்படக்கூடியவனாக நிச்சயமாக மாறிவிடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியமானவர்களே, தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம எவ்வளவு உலகத்தினுடைய செல்வங்களை வைத்திருக்கிறோம் என்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் என்பது இருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு செல்வம், அது மிகப்பெரிய ஒரு செல்வம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுத்தனி கம்சன் கப்ல கம்சின். 5 நிலைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்பாக அந்த நிலையில் வரலாம்.
உங்களுக்கு அந்த 5 நிலை கட்டாயம் வரும். இந்த 5 நிலை உங்களுக்கு வருவதற்கு முன்பாக உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய 5 நிலைகளை நீங்கள் செல்வமாக நினைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை ஒரு வரமாக நினைத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனுடைய நேரத்தை, அந்த அருளை நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். எதுக்கனி கப்தர் கபல காஃபி, 5 நிலைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்பாக 5 நிலைகளை நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த செல்வமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஷபாபக கபல ஹரமிக்க, உங்களுடைய முதுமை வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாலிபத்தை, இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய முதுமை வருவதற்கு முன்பாக, முதுமை யாருக்காவது வராதுன்னு சொல்ல முடியுமா? இடையில மூத்தா போயிட்ட வேற விஷயம். நீண்ட ஆயுளோடு எங்களை வாழ வைப்பாயாக என்று துவா செய்கிற போது நிச்சயமான முழுமையை விட்டு யாரும், இந்த முதுமையை விட்டு யாரும் செய்ய முடியாது, கடந்து போக முடியாது. முதுமை என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் வந்தே தீரும். எனவே அந்த முதுமை என்ற நோயை விட்டும் யாருமே என்ன செய்ய முடியாது, தப்பித்து போக முடியாது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். அப்போ முதுமை வருவதற்கு முன்பாக இளமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அடுத்தபடியாக சுக்குமிக்க, உங்களுடைய நோய் நொடிகள் வருவதற்கு முன்பாக நீங்கள் நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இந்த ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. ஆனால் அது எப்போது தெரியும் என்று சொன்னால், நல்ல முறையிலே ஒருவர் கழிவறைக்கு செல்கிறார், நல்ல முறையிலே இயல்பாக சிறுநீர் கழிக்கிறார், மலர்ஜலம் கழிக்கிறார், அப்போதுதான் அதனுடைய உண்மையான ஆரோக்கியம், அதனுடைய உண்மையான ஞாபகம் என்பது நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. அதாவது பொதுவாக நம்ம ஒரு ஆசார் என்று சொல்வார்கள், முந்தைய நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு விஷயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் தன்னுடைய தலைக்கு தலையிலே வைப்பதற்கு கூட எந்த வழியும் இல்லாமல் ஒரு கல்லை தலையிலே வைத்துக் கொண்டு கை மூலமான நிலையில், கால் எந்த இதுவும், அதாவது எழுந்து நடக்க முடியாத நிலையில், மேலெல்லாம் சுரிப்பிடித்த நிலையில், ஈக்கள் மொய்ந்த நிலையில், அவருடைய கண்களும் சரியாக இல்லாத நிலையில், காதுகளும் சரியாக இல்லாத நிலையில், இப்படி எல்லா உறுப்புகளுமே பாதிக்கப்பட்ட நிலையில அவர் படுத்து கிடக்கிறார். ஆனால் அவருடைய நாமம் மட்டும் முன்முத்துக் கொண்டிருக்கிறது, உதடு மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு திகிர் செய்கிறார் என்பது அவர்களுக்கு தெரிய வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்துல போய் அந்த மனிதருக்கு கேட்கிறாங்க, மனிதரே, உங்களுடைய உடலை பார்க்கின்ற போது எந்த ஆரோக்கியமும் உங்களிடத்தில் இருப்பதாக தெரியவில்லை. இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசிரியை ஏற்பட்டு அவங்க கேட்கிறாங்க கிடையாது. அவங்க ஒரு நபி, அவங்களுக்கு நல்லா தெரியும் அல்லாஹ்வுக்கு எப்பவுமே நம்ம தியானம் பண்ணணும், அல்லாஹ்வை எப்பொழுதுமே நம்ம திக்ர் செய்யணும் என்று அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மனிதனுடைய ஈமானின் ஆரோக்கியத்தை அறிந்து கொள்வதற்காக பக்கத்தில் போய் கேட்கிறாங்க, உன்னுடைய உடம்புல எதுவுமே நல்ல சுகத்தோடு இருக்கிற மாதிரி தெரியல, இப்படிப்பட்ட நிலையில நீ எதுக்காக இறைவனை நீ துதித்துக் கொண்டிருக்கிறாய், திக்ர் செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிற போது அந்த மனிதர் சொன்னார், எனக்கு சிறுநீர் நன்றாக போகிறது என்று சொன்னார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, சிறுநீர் நன்றாக நான் டெய்லி தினத்தோடு கிடைக்கிறேன், நினைக்கும் போது சிறுநீர் எனக்கு சரியான முறையில் வருகிறது என்று சொல்கிறார். இதனுடைய அருமையை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், நம்ம என்னைக்குமே நல்ல முறையில் சிறுநீர் கழிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் சிறுநீர் கழிக்கிறதுக்கு சிரமம் ஏற்படும் வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய விபரீதமா போயிடும், அது எவ்வளவு பெரிய ஒரு மன கஷ்டத்திற்குரிய ஒரு நிலைமையாக போயிடுகிறது. கண்ணியமானவர்களே, நம்முடைய உடல் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம், அது ஒவ்வொரு உறுப்பும் இருக்கிறதே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புடையது. ஆனா நாம எல்லாம் சொல்றோம், காசு பணம் இல்லை, நான் ஒரு பரம ஏழை அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருத்தருமே ஆரோக்கியமா இருக்கும் போது அவர் ஒவ்வொருவருமே பெரிய செல்வங்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ செல்வங்கள் இருக்கிறார்கள், உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாம் அவர்களிடத்திலே கொட்டி கிடக்கும். ஆனால் அவருடைய ஆரோக்கியத்தை பார்த்தால் பூஜ்யமாகும். இவர் செல்வந்தராயவர், அவருடைய செல்வத்தை அவராலே அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிய ஏழை என்பதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம் நம்மிடத்தில் இருக்கும் போதே அந்த நோய் நொடிகள் ஏற்படுவதற்கு
முன்பாக அதை சிறப்பான முறையிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நிலையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கபல சுக்குமிக்க மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வதீனாக கபல பத்திரிக்க ஏழ்மை வருவதற்கு முன்பாக உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார செல்வத்தை நீ பெரிய ஞாபகத்தாக அருளாக நினைத்து பயன்படுத்திக் கொள்ளும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார். அப்ப இன்னும் ஒரு பெரிய ஞாபகம், செல்வத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியறதில்லை, இருக்கும் போது கண்ட மாதிரி செலவு செய்கிறோம். ஆனால் அது ஒவ்வொரு செல்வமும் அது நமக்காக கிடைக்கவில்லை என்று வருகிற போது அதனால் எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு மேற்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கபல பத்திரிக்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், வஹயாத்தக கபல மௌத்திக்க, உன்னுடைய ஃபராதக கபல சுகுலிக்க, உன்னுடைய அதாவது வேலை அதிகமாகுவதற்கு முன்பாக, அலுவல்கள் அதிகமாகுவதற்கு முன்பாக உன்னுடைய ஓய்வை நீ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய அலுவல்கள் வேலைகள் அதிகமாகுவதற்கு முன்பாக உன்னுடைய ஓய்வை பயன்படுத்திக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது விஷயமாக சொல்லி காட்டினார். ஐந்தாவது விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது வஹயாத்தக கபல மௌத்திக்க, மரணம் வருவதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு தத்ரூபமாக எடுத்துக்காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நமக்கு கொடுக்கப்பட்ட வாலிபம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம், நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இது எல்லாமே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இவை அனைத்தையும் நீங்கள் இதற்கு எதிர்பார்மான ஒரு விஷயம் வருவதற்கு முன்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் நபி அவர்களுடைய முக்கியமான வார்த்தையினுடைய நோக்கமாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆரோக்கியத்தை பற்றி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆரோக்கியம் என்பது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவத்தோடு எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், இது 3 விஷயங்களின் மூலமாக ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல சுகத்தை 3 விஷயங்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, இந்த 3மே நமக்கு தேவை. இந்த 3ல ஒன்று இருந்தா போதும் அப்படிங்கிறதா கிடையாது. நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு, நல்ல சுகத்தோடு வாழ்றதுக்கு இந்த 3மே அவசியமாகும். ஒன்று என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது. ஆரோக்கியத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது. நம்ம என்ன நினைக்கிறோம், பொதுவா சில மனிதர்களுடைய உள்ளத்துல என்ன சொன்னா, வாழ்க்கையை பற்றியே எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நான் இப்படி இருக்கிறேன் அதனால இது தேவையில்லை, நான் சரியான முறையில வாழ்க்கை போறேன், சரியான முறையில உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் அதனால நான் துவாவா செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இப்படிங்கிற மாதிரி தொழுதா துவா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, என் தேவை அல்லாஹ்வுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறது இல்லை. அப்படி துவா இல்லாமலே நம்முடைய தேவையை அறிந்து அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்ற ஒரு நிலையை நபியவர்கள் முன்னுதாரணமாக நமக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால், ஏகப்பட்ட துவாக்களை நபியவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, மஸ்லூம் துவாக்களாக நமக்கு சொல்லி தர மாட்டாங்க. காலையில எழுந்திருச்சுட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய துவாவே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். துவா என்பது மிக முக்கியமான ஒன்று. துவாவுல சில துவாக்கள் இருக்கு, அது என்ன சொன்னா நம்ம கேட்கிறது ஒரு விஷயமா தான் இருக்கு, ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வாங்கி தரக்கூடிய அழகான ஒரு துவாவா இருக்கு. அதுல ஒரு துவா, முக்கியமான துவா என்ன, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அழகான துவா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய உலக விரும்பிகள், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய உலக விரும்பிகள், உலகத்தின் மீது மட்டுமே மோகம் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா கேட்பாங்க. எப்படின்னு சொன்னா, வமினும் மையக்கூடு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, எங்களுக்கு உலகத்துல மட்டும் நன்மையக்கூடிய அல்லாஹ் என்று துவா கேட்பார்கள். வமானஹுல் ஆখিরাতি மின் கலாக், அவர்களுக்கு மறுமையில எந்த பங்கும் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான், மறுமையில அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. வமானஹுல் ஆখিরাতি மின் கலாக் வமினும், ஆனால் அவர்களிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள், நல்லடியார்கள் இருக்கிறார்கள். அந்த நல்லடியார்கள் என்ன துவா கேட்பார்கள் தெரியுமா, மையக்கூடு ரப்பனா ஆத்தினா
ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். என்னுடைய இரட்சகனே ஆத்தினா எங்களுக்கு தருவாயாக ஃபித் துன்யா ஹஸனத்தன் உலகத்திலே நன்மையை அழகான சன்மானங்களை அழகிய நல்லருளை எங்களுக்கு தருவாயாக வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் மறுமையிலும் அழகான உன்னுடைய நியமத்துகளை தருவாயாக வ கினா அஸாபன்னார் நரக வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுடைய துஆவை பற்றி சொல்லித்தருகிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப். அவர்கள் எதை செய்தார்களோ இந்த நல்லடியார்கள் என்ன நல்ல காரியங்களை செய்தார்களோ அவர்களுக்கு அந்த பங்கு உண்டு. அவர்களுக்கு அந்த பங்கு உண்டு. உலாயிக லஹும் நஸீபும் மிம்மா கஸபு வல்லாஹு ஸரீஉல் ஹிசாப். அல்லாஹ் தஆலா கணக்கு வழக்கு பார்ப்பதில் மிக துரிதமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார்கள். இப்ப இதுல ரப்பனா ஆத்தினா சொன்னா உன்னுடைய பேரருளை எங்களுக்கு உலகத்தில் தருவாயாக மறுமையிலும் உனக்கு எங்களுக்கு அழகான சன்மானங்களை தருவாயாக என்று சொன்னா இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையை தருவாயாக என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் உலகத்துல வாழ்க்கைக்கு என்னென்ன அத்தியாவசியமான அறுப்படைகள் தேவைப்படுகின்றனவோ எல்லாவற்றையும் இது புரிந்து கொள்ளும். இந்த துஆ அனைத்தையும் புரிந்து கொள்ளும். இந்த ஹஸனா என்பது அழகான மனைவி, இந்த ஹஸனா என்பது சாலிஹான பிள்ளைகள், இந்த ஹஸனா என்பது நல்ல ஆரோக்கியம், இந்த ஹஸனா என்பது நல்ல தக்வா, இந்த ஹஸனா என்பது நல்ல ஒரு பொருளாதாரம், இந்த ஹஸனா என்பது நல்ல படிப்பு, இந்த ஹஸனா என்பது நல்ல வாக்கியங்கள் எல்லாவற்றையும் உள்ளன. எத்தனை பேருக்கு துஆவை மனப்பாடம் பண்ணி கேட்கிறோம்? எல்லாரும் மனப்பாடம் இருக்கும். எப்படி மனப்பாடம் ஆகுது என்று சொன்னால் இமாம் ஓடுறதுனால அதை கேட்டு கேட்டு மனப்பாடம் ஆகுது தவிர நம்மதான் இந்த உட்கார்ந்து என்ன செய்யறதில்லை, இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம என்ன செய்யறதில்லை, பயன்படுத்துவதில்லை. கண்ணியமானவர்களே, துஆ என்பது நம்ம ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிற போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸிஹ்ஹத வல் இஃபத வ ஹுஸ்னல் குலுகி வ ரிதாபில் கதர். நபியவர்கள் அழகான துஆ செய்வாங்க. யா அல்லாஹ் இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக ஸிஹ்ஹத உன்னிடத்திலே நான் ஒரு முறையீட்டை வைக்கிறேன், கோரிக்கை வைக்கிறேன், உன்னிடத்திலே வேண்டுகிறேன் நல்ல உடல் ஆரோக்கியத்தை உன்னிடத்திலே வேண்டுகிறேன். தீமைகளை விட்டும் பரிசுத்த தன்மையை உன்னிடத்திலே வேண்டுகிறேன். குழுந்தி நல்ல குணங்களை உன்னிடத்திலே அழகான நற்குணத்தை உன்னிடத்திலே வேண்டுகிறேன். நீ எதை எங்களுக்கு விதித்திருக்கிறாயோ அந்த விதிகளை நாங்கள் பொருத்திக் கொள்ளக்கூடிய தன்மையை எங்களுக்கு நீ தருவாயாக என்றும் உன்னிடத்திலே நான் வேண்டுகிறேன் என்பதாக நபிகள் எவ்வளவு அழகான அற்புதமான வேண்டுதல். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று பாவமில்லாத பரிசுத்த தன்மை, மூன்றாவது நல்ல குணம், நான்காவது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொருத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மனப்பான்மை. இந்த நாளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுதினமும் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அழகான துஆவை காலை விழித்ததும் நபியவர்கள் தினத்தோடு கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காலையும் மாலையும் நபியவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களிலே ஒரு துஆ என்னவென்று சொன்னால் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. صلى الله عليه وسلم என்ன சொன்னா اللهم يا الله إني أسألك العافية உன்னிடத்திலே நல்ல ஆரோக்கியத்தை கேட்கிறேன். في الدنيا உலகத்திலும் وفي الآخرة மறுமையிலும் உன்னிடத்திலே நல்ல ஆரோக்கியத்தை கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ என்னுடைய இரட்சகனே நான் உன்னிடத்திலே வேண்டுகிறேன், உன்னிடத்திலே கேட்கிறேன் அஃப்வ பாவ மன்னிப்பையும் வல் ஆஃபியத இன்னும் உடல் ஆரோக்கியத்தையும் ஃபீ தீனி என்னுடைய மார்க்கத்திலும் வ துன்யாய என்னுடைய உலக வாழ்க்கையிலும் வ துன்யாய அதாவது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி என்னுடைய குடும்பத்திலும் வ மாலி என்னுடைய பொருளாதாரத்திலும் சிறந்த ஆரோக்கியத்தை தருவாயாக. ஆரோக்கியம் என்பது நம்ம இப்ப உடல் நலத்தை பற்றி நம்ம பேசுறோம். நபி அவர்கள் கேட்கக்கூடிய இந்த ஆசியாங்கிற வார்த்தை இருக்குது. இந்த ஆசியா என்ற வார்த்தை எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை குறிக்கிறது என்று சொன்னால் அது எல்லா விதமான ஆரோக்கியம், அதாவது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல. இப்ப நம்ம சொன்ன பாருங்க, எத்தனை ஞாபகம் சொன்னோமோ அந்த
அதற்கு உதாரணமாக குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கணவன் மனைவி மத்தியில் ஒரு நல்ல இணக்கம், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய சலாகியம், அவர்களுடைய சீர்திருத்தமான வாழ்க்கை, பொருளாதார ஆரோக்கியம், பொருளாதாரத்தில் எந்த விதமான கடன், கஷ்டம், நெருக்கடி இதெல்லாம் இல்லாமல் வளமான ஒரு வாழ்க்கை, வழக்கமான வாழ்க்கை. இது மாதிரி சமூக ஆரோக்கியம், சமூகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது ஒரு அந்தத்தோடு, கண்ணியத்தோடு, கேவலம் இல்லாமல், இழிவு இல்லாமல், யாரும் நம்மை சபிக்காமல் நல்ல ஆரோக்கியத்தோடு பார்க்கிறார்களே இந்த ஆரோக்கியம். ஆக ஆசியா என்று சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆசியா என்பது உலக வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ அவை அனைத்திலும் ஒரு ஆரோக்கியமான போக்கு, நல்ல ஒரு சுமூகமான போக்கு, ஒரு சீரான போக்கு, இந்த நிலையை எங்களுக்கு தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை விடுத்ததும் கேட்பார்கள், இரவு ஆனதும் கேட்பார்கள். நபியவர்கள் இந்த துஆ 3 தடவை கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆஃபி ஸவாத்தி அல்லாஹும்ம அஹ்ஃபத்னி மின் பைனி யதைய வ மின் கல்பி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் தஹ்தி. இப்பெருமானா ஸல்லல்லாஹு எவ்வளவு அழகான துஆ கேட்கிறாங்க. இந்த அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா இது மனப்பாடம் பண்ணி நம்ம கேட்காம இருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை இந்த துஆவை கட்டாய நபி அவர்கள் கேட்காம இருக்க மாட்டார். என்னுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், உன்னிடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டுகிறேன், இன்னும் உடல் ஆரோக்கியத்தை, மற்ற எல்லா நியமத்துகளுடைய ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன் அப்படின்னு. அதே போல என்னுடைய அந்த ஆரோக்கியம், என்னுடைய உடல் ஆரோக்கியம், என்னுடைய பொருளாதார ஆரோக்கியம், என்னுடைய குடும்ப ஆரோக்கியம், என்னுடைய மார்க்க வழிபாடுகளின் ஆரோக்கியம், இவை அனைத்தையும் தருவாயாக. அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி, என்னுடைய அந்தரங்கங்களை மறைத்து என்னை கண்ணியப்படுத்துவாயா. வஹாமின் பர்வாத்தி, உள்ளத்திலே இனம் புரியாத ஒரு இடுக்கம், கவலை, மனக்குமுறல் இருக்கிறதே அதை எல்லாம் சீராக்கி எனக்கு மன ஆறுதலை தருவாயா. வஹாமின் பர்வாத் அல்லாஹும்ம அஹ்ஃபத்னி, யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயா. மின் பைனி யதைய, எனக்கு முன்னால், மின் கல்வி, எனக்கு பின்னால், எனக்கு வலது பக்கம், எனது இடது பக்கம், என்னுடைய மேல் பக்கம், எல்லா பக்கம், என்னுடைய கீழ்பக்கம், அனைத்தையும் என்னை சூழ இருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் காலையில் 3 முறை, மாலையில் 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆசியா என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதன் மூலமாக சொல்லித் தந்திருக்கிறார். இதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஈமானுக்கு அடுத்தபடியா நான் அல்லாஹ்வை என்ன கேட்கிறேன்? ஈமானுக்கு அடுத்தபடியா நம்ம ஈமானை பத்தி நம்ம நினைக்கிறோம், தினந்தோறும் நம்ம என்ன ஒவ்வொரு தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹா வரும். சூரத்துல் ஃபாத்திஹாவுல நேர்வழியை கேட்கிறோமா இல்லையா? அவ்வளவு 7 வசனங்களை கொண்ட அந்த அத்தியாயத்துல அல்லாஹ்வை புகழக்கூடிய புகழ்ச்சிக்கு பிறகு நம்ம வேண்டக்கூடிய ஒரே ஒரு முறையீடு, அல்லாஹ்வை வேண்டக்கூடிய ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு முறையீடு என்னன்னு சொன்னா ஹிதாயா, நேர்வழி, ஈமான், யகீன், இதை பற்றி நம்ம நினைக்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. அது நேரான வழி எது? அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளக்கூடிய ஈமான். அந்த ஈமானிலே சரிவாழ்வு, அதிலே நிலைத்திருப்பது, நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அந்த ஈமானை தொடர்ந்து வரக்கூடிய பிரதிபலிப்புகளாக இருக்கிறது. இதுதான் ஹிதாயா என்பது, இதுதான் நேர்வழி என்பது, இதுதான் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத தூய்மையான பாதை என்பது. கண்ணியமானவர்களே, இந்த நேர்வழியை நம்ம அல்லாஹ்விடம் கேட்டுட்டே இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உணர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்திலே நான் அதிகமாக எதை கேட்பது, முக்கியத்துவத்தோடு கேட்பது என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியாவை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே நல்ல ஆரோக்கியத்தை கேளுங்கள், எல்லா நிலைகளிலும் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மிம்பரின் மீது ஏறி நிற்கிறார்கள். அவர்களை அறியாமல் குமுடிக் கொண்டு அவர்களை அழுக வருகிறது. அழுது தேர்ந்தவர்களாக சொன்னார்கள், தோழர்களே, இதே இடத்திலே கடந்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த நான் எந்த மிம்பரிலே நான் நின்று கொண்டிருக்கிறேனோ அந்த மிம்பரின் மீது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த வருடம் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி நின்று கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள்
ஈமான், அதாவது அல்லாஹ்விடத்திலே ஆசியாவை கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே ஆசியா என்ற ஆரோக்கியத்தை, எல்லாவற்றிலும் சுமூகமான ஒரு நிலைப்பாடுகளை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். காரணம், ஆசியா என்பது உங்களுக்கு வழங்கப்பட்ட ஈமானுக்கு, யகீனுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த செல்வம் இந்த ஆசியா தான் என்று பெருமானார் சொல்லி காட்டார். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆசியா என்று சொல்லப்படக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றி நமக்கு எந்த அளவிற்கு அதிகமாக சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஆரோக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவத்தோடு நமக்கு சொல்லித் தருகிறார். ரம்சம் தண்ணீர் அருந்துகின்ற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தரக்கூடிய அழகான ஒரு துஆ என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு துஆவை நமக்கு சொல்லித் தரார். ரம்சம் தண்ணி குடிக்கும் போது என்ன துஆ வருது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நிச்சயமாக நான் பயனுள்ள கல்வியையும் விசாலமான செல்வத்தையும் இன்னும் நோய் நிவாரணத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நோய்களிலிருந்து நல்ல ஆரோக்கியத்தையும் உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தார். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துஆ தான் இந்த துஆ. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஒரு தடவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் உடல்நலம் சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவரை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி ஒரு தடவை போறாங்க. அந்த மனிதர்கள் போறாங்க. உடல்நலம் விசாரிப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. அதுலயும் பாருங்க, நம்ம குடும்பத்தார நலம் விசாரிக்க செல்வதற்கு ரொம்ப நன்மைக்குரிய விஷயம். ஒரு மனிதரை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்வதற்கிறதே, இது நம்ம எதை சொல்றோம்னா, ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. ஆரோக்கியத்தை ஒரு மனிதர் இழக்கிறார், உடல்நலம் சரியில்லாமல் போகிறார், அவரை நலம் விசாரிப்பதற்கு எவ்வளவு என்ன பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்கிற அந்த சுன்னத்தை எந்த அளவிற்கு நம்ம முக்கியத்துவத்தோடு சொல்லித்தரான்னு சொன்னா, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள் இருக்கின்றன. அதுல ஒன்று என்ன? அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் நலம் விசாரிக்க செல்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கத்தில் என்ன சொன்னா, நோய்வாய்ப்பட்டவர்கள் ஏழையா இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், சிறுவராக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? நலம் விசாரிக்க செல்வாங்க. இன்னும் சொல்ல போனால், உடல்நலம் சரியில்லாதவர்கள் நபி அவர்களுக்கு தெரிந்த மாற்றுவத கண்டகராக இருந்தாலும் நபி அவர்கள் நலம் விசாரிக்க செல்வது நபி அவர்களுடைய பழக்கமாகும். இதுல முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, ஒருத்தர் நம்ம நலம் விசாரிப்பதற்காக போராடுறதுக்கு ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை பாருங்க, உடல் நலத்தினுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. யாரையாவது நலம் விசாரிக்க போனோம், அவருக்கு ஏதோ ஒரு நோய், ஏதாவது ஒரு நோய், இன்னைக்கு பேர் சொல்ல முடியாத எத்தனையோ நோய்கள் வருது. அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஏதோ ஒரு நோய், அது கால் வலியா இருக்கலாம், கை வலியா இருக்கலாம், வேறு விதமான நோய்வாய்கள் ஏதாவது ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரியான நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதரை நலம் விசாரிக்க செல்கிற போது நாம மனசுக்குள்ள அவருக்கு விளக்காம கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்மபதலாக பிஹி வ ஃபல்லலனி அலா கதீரின் மிம்மன் கலக்கவு தஃசீலா. என்ன துஆ கேட்கணும்? அந்த மனிதரை பார்த்து நம்ம துஆ கேட்கணும். உன்னை எந்த நோயை கொண்டு அல்லாஹ் சோதித்தானோ அந்த நோயை விட்டு என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப அங்க நினைச்சு பார்க்கணும், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த அருள் வளத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி ஆஃபானி, என்னை நல்ல சுகத்தோடு வைத்திருக்கிறார், மிம்பதலாக பிஹி, எதை கொண்டு உன்னை அல்லாஹ் சோதித்திருக்கிறானோ அதை விட்டும் என்னை நல்ல சுகத்தோடு அல்லாஹ் வைத்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பர்வலனி, என்னை அல்லாஹ் இந்த ஆரோக்கியத்தின் மூலம் நல்ல சுகத்தின் மூலம் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? என்னை சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்ற துஆவை ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். அப்போ ஒரு மனிதர் உடல்நலம் சரியில்லாம இருக்கிறார், நலம் விசாரிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறார். போய் அந்த மனிதரை பார்க்கிறாங்க. அந்த மனிதர் எந்த மனிதர் சொல்லப்பட்டதோ அந்த மனிதனுடைய உருவமே அங்க இல்லை. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், அவர் மெலிந்து துரும்பை போட்டு காணப்படுகிறார். ரொம்ப மெலிந்து போய் துரும்பு
மாதிரி இருக்கிறார், ரொம்ப மெலிந்தவாய் நூறு மாதிரி இருக்கிறார். இப்போ சல்லல்லாஹு அவர்கள் அவரை பார்த்தவுடன் கேட்டார்கள், தோழரை இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க, முன்னால பார்த்த மாதிரி தெரியலையே, உங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு இவ்வளவு மெலிஞ்சு போயிருக்கிறீங்களே, நீங்க ஏதாவது துவா செய்வீங்களா அல்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல ஏதாவது நீங்க ஸ்பெஷலா துவா கேட்டு இருக்கீங்களா கேட்டாங்க. உடனே அந்த மனிதன் சொன்னார், ஆமா யார சொல்லலாம், நான் ஒரு துவா கேட்கிறேன் எப்பவுமே, அல்லாஹ் இந்த உலகத்துல நான் செஞ்ச ஏதாவது பாவம் இருந்தா, மிச்ச மீறி ஏதாவது இருந்தா, அந்த பாவத்திற்குரிய தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலே எனக்கு அதை கொடுத்து முடிச்சது, மறுமையிலேயே தண்டிக்கிறாரு, இந்த உலகத்திலேயே எனக்கு அந்த தண்டனையை கொடுத்து முடிச்சது, என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை கொடுத்து முடித்துவிடு என்று நான் அல்லாஹ்வுக்கு துஆ கேட்டுக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறவன் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளுக்கு சொந்தக்காரன் என்று சொன்னால், நாம செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள்ல சில பாவங்களுக்காக நம்ம புடிச்சிட்டு இருக்கிறோம். நோய்களின் மூலமா, சோதனை மூலமா, கடன் சொல்ல மூலமா, கஷ்டம் மூலமா, குடும்ப பிரச்சனை மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம பாவம் செய்த அந்த வினைதான் இந்த பிரதிபலிப்புக்கு காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம பாவம் செய்யறதுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகள் எல்லாமே நமக்கு நன்மைகளாக பதிவு செய்யும், நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தும். ஒரு மூமினை பொறுத்தவரை ஏற்படக்கூடிய நோய்வழிகளாக இருந்தாலும், கஷ்ட கஷ்டங்களாக இருந்தாலும், வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே நன்மை தரக்கூடியவையாகவே அமைந்திருக்கின்றன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். இப்ப இந்த நிலைமையில அல்லாஹ் தஆலா சில தவறுகளுக்காக வேண்டிதான் நம்மளை என்ன செய்யறான், நம்மளுக்கு படிப்பினை கொடுக்கறதுக்காக ஏதாவது நோயை கொடுக்குறான், ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்குறான். நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கிறோம், அந்த தப்பினுடைய விளைவுதான் இந்த பிரச்சனை. அதனால நம்ம அல்லாஹ் சொல்லக்கூடாது, நம்ம சேர்ந்து ஏற்பட்ட பிரச்சனை இது அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து அல்லாஹ் நம்ம என்ன கேட்கணும், யா அல்லாஹ் நான் ஏதாவது தவறு செய்து மன்னிச்சியா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், இப்படித்தான் நம்ம கேட்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, நான் என்ன பாவம் செஞ்சேன், எதுவுமே பாவம் செய்யல, அல்லாஹ் என்னை புரிஞ்சுதானே. நிறைய பேர் இப்படி சொல்லக்கூடிய ஆளுங்களை காட்டிக்கிட்டு நான் யாருக்கு சொன்னா, யாரு ரொம்ப பாவம் செய்யறாங்களோ அவங்க சொல்றாங்க, நான் யாருக்கும் எந்த பாவம் செஞ்சதில்லை, எந்த விதமான தீங்கு செஞ்சதில்லை, அல்லாஹ் என்னை பத்தியே சோதிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. நல்லடியார்கள் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, நல்லடியார்கள் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். யார் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவருக்குள்ள எல்லாம் போலாறு இருக்கிறார். ஒரு நல்ல மனிதர், பரிசுத்தமான மனிதர், இயல்பாகவே அவர் புனிதமான மனிதராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை எந்த கோபமும் பட மாட்டார், குறைத்து சொல்ல மாட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ் சில பொருத்தங்களுக்காக வேண்டிதான் பிடிக்கிறான். ஏதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு தவறுக்கும் அப்பப்ப அல்லாஹ் பிடிக்கிறான்னு ஆரம்பிச்சாங்க, நம்மளால அந்த உலகத்துல வாழ முடியாது, தாங்க முடியாது. நம்மளால அவ்வளவு பாவங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நன்மையை விட அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம், தீமைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில அதிகம். நிச்சயமானது அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாங்க, நீ ஏதாவது அல்லாஹ்வை ஸ்பெஷலா துஆ செய்யறியா? அப்ப அந்த மனிதர் சொன்னா, ஆமா யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவங்கள் தவறுகள் ஏதாவது இருக்குமே ஆனால் அதற்கான தண்டனையை இந்த உலகத்திலே எனக்கு கொடுத்து முடித்து விடியாங்களா, மறுமையை என்னை தண்டித்து விடாதே, என்னை பிடித்து விடாதே என்று நான் துஆ செய்கிறேன் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உன்னை அதற்காக பிடிக்க நினைத்தால் உன்னால் எப்படி தாங்க முடியும்? இப்படி துஆ கேட்காது, நீ அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதாக இருந்தால் இப்படி துஆ கேட்காதே, அப்படி நீ துஆ கேட்டு அல்லாஹ் பிடிக்க நினைத்தால் உன்னால் தாங்க முடியாது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் நீ இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. நீ இவ்வளவு துரும்பு மாதிரி போனதுக்கு காரணம் என்ன சொன்னால் நீ கேட்கக்கூடிய இந்த மாதிரியான துஆ, இந்த மாதிரியான பிரார்த்தனை. இப்படி நீ துஆ கேட்காதே, நீ துஆ கேட்பதாக இருந்தால் இப்படி துஆ கேட்கு, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்று நீ துஆ கேட்பாய். அப்ப இங்கே ஹஸனாவுக்கு என்ன அர்த்தம்? நல்ல சுகத்தை தருவாயாக என்ற அர்த்தம், நல்ல ஆரோக்கியத்தை தருவாயாக என்பது அர்த்தம். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது, இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ உடல் ஆரோக்கியத்தோடு உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு 3 அம்சங்கள் தேவை, 3 முக்கியமான தன்மைகள் தேவை. அதுல 3ல ஒன்று என்ன? அல்லாஹ்வுக்கு அனுதினமும் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பிறகும் விடாமல் கேட்ட ஒரு துஆ இருக்கு. அது என்ன துஆ? எல்லாருக்கும் மனப்பாடம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக் யா ஜலாலி வல் இக்ராம். ஹதீஸ்ல வரக்கூடிய ஸலாத்.
அதிகப்படியாக நிறைய பேர் துவா செய்வாங்க, அது தவறு கிடையாது. இருந்தாலும் ரொம்ப சுருக்கமா இருக்கிறதா இந்த மனப்பாடம் பண்ண முடிக்கிறதுக்காக அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வமின்கஸ்ஸலாம் தபாரக்க யா தல் ஜலாலி வல் இக்ராம் ஹதீஸ்ல கையால ஹதீஸ்ல வரக்கூடிய துஆ. இந்த துஆவை நபி அவர்கள் ஒரு நாளும் விட்டதே கிடையாது. தினந்தோறும் ஒவ்வொரு பருவான தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை நபி அவர்கள் கேட்பார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு பருவான தொழுகைக்கு பிறகும் நபி அவர்கள் துஆ கேட்கிறாங்க. பருவான தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துஆவை பற்றி நபி அவர்கள் சொல்லுகிற போது என்ன சொன்னார்கள்? ஒவ்வொரு மனிதனுடைய பருவான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துஆ மறுக்கப்படுவதில்லை, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்ப துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் இந்த அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வமின்கஸ்ஸலாம் தபாரக்க யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம், நிச்சயமாக நீயே சாந்தி மிகுந்தவனாக இருக்கிறாய். வமின்கஸ்ஸலாம், மன நிம்மதி, ஆரோக்கியம், இந்த மன நிம்மதி, மன சந்தோஷம், இது மாதிரியான நல்ல ஒரு வாழ்க்கை உட்புறத்திலிருந்து தான் இருக்கிறது. யாராலும் கொடுக்க முடியாது. எந்த டாக்டரும் எங்களுக்கு மன சந்தோஷத்தை, மன ஆரோக்கியத்தை, மன நிம்மதியை கொடுத்துவிட முடியாது. யாரால மட்டும் கொடுக்க முடியும்? உன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். தபாரக்க, நீ மகத்தானவன், உயர்ந்தவன், யா தல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் மகத்துவமும் மிகுந்தவனே, நீ மகத்தான கண்ணியமானவனாக இருக்கிறாய், நீ உயர்ந்தவனாக இருக்கிறாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். அப்ப எத்தனை துஆக்கள் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த துஆக்கள் எல்லாம் நமக்கு எதை சொல்லி தருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் தெரியுமா? காலையில விழித்த உடனே நபி அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் ஒரு துஆ என்னன்னு சொன்னா, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய துஆக்கள்ல ஒன்று என்ன சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு, யா அல்லாஹ் என்னுடைய பார்வையில் ஆரோக்கியத்தை கொடு, யா அல்லாஹ் என்னுடைய காது செவிப்புலன்களில் ஆரோக்கியத்தை கொடு. நினைச்சு பாருங்க எவ்வளவு அழகான துஆ. اللهم عافنا في أبداننا، اللهم عافنا في أسماعنا، اللهم عافنا في أبصارنا. மூணு ரொம்ப முக்கியம். காது, கண்ணு, இந்த ரெண்டையும் குறிப்பா சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் முழு ஆரோக்கியத்தை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பார்த்தா ஒவ்வொரு பொருளையும் நோய் நொடிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. கிட்னி ஃபெயிலியர் இன்னைக்கு மனிதர்கள் அதிகமா சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன? கிட்னி ஃபெயிலியர். அவருக்காக ரத்தம் ஏற்படுது, டெய்லி அவருக்காக டெலிசிஸ் பண்ணப்படுது. இப்படிதான் அது இவ்வளவு பெரிய அதான் வேதனை. நினைச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி நோய்மைப்படக்கூடியவர்களை பார்க்கும் போது அவர்களுடைய சிபாவுக்காக நீங்க துவா செய்யணும், நமக்காக நீ துவா செய்யணும், நம்முடைய ஆரோக்கியத்தை நினைச்சு பார்க்கணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அழகான பாடம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஆரோக்கியத்திற்கு ஒண்ணு துவா செய்யணும். அல்லாஹ் எனக்கு நல்ல சுகத்தை கொடு அப்படின்னு நம்ம இவரோட கேட்ட துவாக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம மனப்பாடம் பண்ணி அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா, நபி அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவது. நபி அவர்களுடைய எதையெல்லாம் நமக்கு வழிமுறையான ஆட்சி கட்டிவிட்டு சென்றிருக்கிறார்களோ அந்த சுன்னத்துகளை, கடமைகளை நம்ம பின்பற்றுவது. எதை அல்லாஹ் நமக்கு தடுத்திருக்கிறானோ, நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டும் விலகிக் கொள்வது. நினைச்சு பாருங்க, இது விஷயத்துல நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அற்புதமான பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல நீங்க அற்புதமான பல விஷயங்கள் நமக்கு இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள்ல ஒரு சுன்னத் என்ன சொன்னா சொல்லி காட்டுகிறார்கள், ரத்து அல் இனாஅ, நீங்கள் தூங்க போற நேரத்தில் தண்ணீர், உணவு போன்ற பாத்திரங்களை மூடி வையுங்கள். ஆரோக்கியத்துக்கு முக்கியமா இல்லையா? எவ்வளவு முக்கியத்துவமானது? ஒண்ணுமே இல்லை. ஒரு பள்ளி இருக்கு பாருங்க, சிவத்து மேல ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளி, அது சின்ன ஒரு எச்சில் போட்டா போதும், அதன் மூலமா ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் மனிதனுக்கு பெரும் பெரும் நோய்களை உருவாக்கும். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல உயிருக்கே ஆபத்து உண்டாயிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியான உணவுகளை, எச்சில் விழுந்த அந்த உணவுகளை கொடுக்கும் போது மிகப்பெரிய ஆபத்துகள். பாத்திரங்களை மூடி வைக்காத நிலையில சில நேரங்கள்ல குட்டி பள்ளிகள், அந்த மாதிரியான பெரும் பள்ளிகள் ஏதாவது உள்ள உழுத்து அது தெரியாமலே உணவாக கொடுக்கும் போது எத்தனையோ ஸ்கூல்கள்ல
பிள்ளைகள் ஏழப்பட்ட பிள்ளைகள் இறந்து போன நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் என்ன? ஆரோக்கிய குறைவுக்கு காரணம். இங்கே ஆபத்துக்கான காரணம் நபியவர்களுடைய சுத்தத்து விடப்பட்டிருக்கிறது. இது மூலமா நம்ம சொன்னாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நபியவர்கள் சொல்லாத விஷயமே கிடையாது. இது ரொம்ப முக்கியமா கவனிப்பார்கள். சில பெண்கள் உணவு பாத்திரத்தை சும்மா சாதாரணமா பொதுபோக்கா மூடாம திறந்து வைக்கக்கூடிய வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் மூடி வைக்கணும். இது அவர்களுக்கு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு பாடம். ஆண்கள் அதை காத்துக் போடும் அவர்களும் அவங்க வேலை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம அதை மூடி வச்சுக்கணும். கண்ணியமானவர்களே, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சொல்லலாம் சொன்னார்கள். பாத்திரங்களை மூடி வையுங்கள். வாவுக்கு சபா, உங்களுடைய தண்ணீர் இருக்கக்கூடிய குடங்களை மூடி வையுங்கள், தோல் திருப்திகளை மூடி வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை பற்றி, அதாவது அந்த நபி அவர்களுடைய அந்த சுன்னத்துகளை பற்றி நமக்கு சொல்லித் தரும் போது ஒரு அழகான ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அஸ்ரத்து மினல் ஃபித்ரா, இயற்கையாக நாம மெனக்கெட்டு கஷ்டப்பட்டா இல்ல, இயல்பாகவே நம்ம வாழ்க்கையோடு ஒன்றிவிட வேண்டிய ஒரு முக்கியமான 10 அம்சங்கள் இருக்கின்றன. ஏதோ செஞ்சோம் போனோம் வந்தோம் இவ்வாறு அப்படிலாம் இல்லை. நம்ம ஆரோக்கியத்தோடு ஒன்றரை கலந்த தினத்தோடு செயல்படுத்த வேண்டிய 10 இயற்கையான தன்மைகள் இருக்கின்றன. 10 பின்பற்ற வேண்டிய முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்று எதையுமா? மீசையை கத்தரியுங்கள். மீசையை கத்தரியுங்கள். தாடி மீசை வளர்த்து இது சுத்தத்துதான் அப்படிங்கிற அடிப்படையில் மீசையினுடைய முடி இந்த உதட்டினுடைய முடி முளைக்காத பகுதிக்கு வருவார். மேல் உதட்டினுடைய முடி முளைக்காத பகுதியை விட்டும் கீழே வருதுன்னு சொன்னா அது சுத்தத்துக்கு அப்பாற்பட்டது. இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மீசையினுடைய முடிகள் வளர்ந்து கீழே வளர்த்து வரக்கூடாது. எப்படி சொன்னா, டீ குடிக்கிறோம், அதே போல சாப்பாடு சாப்பிடுறோம், நம்மளுக்கு முன்னால மீசை சாப்பிடக்கூடாது. சில பேர் அது ஒரு இதாரத்துமா நினைக்கிறாங்க, மீசையை கத்தரிக்காம அப்படியே விடுறாங்க பாருங்க. இது பெரிய ஆபத்தான. மீசைக்கு அரபில ஷாரிப் சொல்லுவாங்க. மீசைக்கு அரபில ஷாரிப் சொல்லுவாங்க. ஷாரிப்னா என்ன தெரியுமா? குடிக்கக்கூடியவங்க. தண்ணீரா இருந்தாலும் மதுவா இருந்தாலும் குடிக்கக்கூடியவங்க. முக்கியமா மது அருந்தக்கூடியவங்களுக்கு ஷாரிப் சம்பளம் சொல்லுவாங்க. இப்போ அந்த காலத்துல அரபுகளுடைய காலத்துல ஒரு பழக்கம் இருக்கிறாங்க. மதுதான் அவங்களுடைய உயிர் மூச்சா இருந்துச்சு. அது என்ன செய்வாங்கன்னா, அந்த அழுகி போன பழம் என்ன கண்டதையெல்லாம் போட்டு ஊற வச்சு அது ஒரு மாதிரி இருந்துச்சுமா சட்டியில கிடக்கு அப்படியே 2-3 நாளைக்கு எப்படி நாட்டை அடிச்சுட்டு கிடக்கும். அதுல நிறைய தூக்கி அது இது கண்டதெல்லாம் குப்பையெல்லாம் கிடக்கும். அது மாதிரி குடிக்கிறதா குப்பை மாதிரி. அப்ப அதை எடுத்து குடிக்கும் போது இந்த மீசையை வளர்த்துச்சுன்னா அப்படின்னா அந்த கிடக்கக்கூடிய அந்த குப்பையெல்லாம் இந்த மீசையில பட்டுட்டு அதை அப்படியே வடிகட்ட மாதிரி போயிருக்கும். இவர் குடிப்பாரு, தண்ணி மட்டும் உள்ள போகும், அது மட்டும் உள்ள போகும். நேர கிடக்கக்கூடிய தூக்கினா அந்த மீசையில படுக்கும். அதுக்காக நீ மீசையை வளர்த்துருப்பான். மீசை அதனாலதான் அரபுகள் என்ன செஞ்சாங்கன்னா, நீ குடிக்கவே இல்லையோ மீசை முதல்ல குடிக்கிறத, அதனால அந்த மீசைக்கு ஷாரிபின் பேர் வை. ஷாரிப்னா என்ன அர்த்தம்? குடிக்கக்கூடியவர். இப்ப நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி யார் குடிக்கிறது? மீசை குடிக்கும். ஷாரிபின் பேர். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஷாரிப் கிடையாது. பேர் ஷாரிபா இருந்தாலும் நம்ம அப்படி ஆகிடக்கூடாது. அப்ப பெருமாள் அவர்கள் நம்ம வாழ்க்கையில ஒன்றரை கலந்து விட வேண்டிய முக்கிய ஆரோக்கியமான முக்கிய பண்புகள் 10 பண்புகளை நம்ம சொல்லித்தரலாம். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சுன்னத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சுன்னத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டிய சுன்னத்துகள் 10. ஒன்று என்ன சொன்னா, மீசையை கத்தரித்தல். 2வது தாடியை வளர்த்தல். 3வது மிஸ்வாக் செய்தல், பல் விளக்குதல். இந்த பல் விளக்குதல் என்பதை நபிகளார் சொல்கிற போது முத்தஹரத்துல் பனி, முத்தஹரத்துல் பனி, நாவுக்கு அதாவது உங்களுடைய வாய்க்கு அது சுத்தத்தை உருவாக்கும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, உங்களுடைய ரத்தங்களை திருப்திப்படுத்தக்கூடியது என்று நபிகளார் சொன்னார். கண்ணியமானவர்களே, உணவுகள் வயிற்றை நோக்கி செல்கின்றன. செல்லக்கூடிய அந்த உணவுகள் ஆரோக்கியமாக இருக்கும் போது நம்முடைய உடல் நலம் ஏற்படுகிறது. ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிற போது, அந்த உணவு அசுத்தமாக போகும்போது என்ன ஆகிறது? உடல் நல குறைவுகள் ஏற்பட்டு நோய் நொடிகள் உண்டாகிறது. ஆனா இதுக்கு தலைவாசல் எது? உணவு போறதுக்கு தலைவாசல் எது? நம்ம வாயில் இருக்கக்கூடிய அந்த பல் இருக்கு பாருங்க, அந்த பற்களை நாம் சரியான முறையிலே நாம்
சுத்தம் செய்யவில்லை என்றால், பல் விளக்கவில்லை என்று சொன்னால், அந்த இடுக்கிலே நுழைந்திருக்கக்கூடிய அந்த கறி மீனினுடைய துகள்கள் இருக்கின்றனவே, இந்த துகள்களிலே கிருமிகள் பாக்டீரியாக்கள் உருவாகி அது மோசமான ஒரு நோயின் காரணமாக அது உள்ளே நெளிந்து கொண்டிருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம தண்ணியை குடிக்கிறோம் அல்லது உணவு சாப்பிடுறோம், என்ன ஆகும் தெரியுமா? அதோட அந்த கிருமியோட சேர்த்து உள்ள போகும். அப்போ நல்ல குழந்தையா இருக்கு. பயங்கரமான நோய்கள் உருவாகுவதற்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னா, பள்ளியை மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அசுத்தமான உணவுகள், உணவு துகள்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஸ்வாக்கை பற்றி, அதாவது பல்லு விளக்குவதை பற்றி எவ்வளவு முக்கியத்துவத்தோடு ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வரும்போதெல்லாம் இந்த மிஸ்வாக் செய்வதை பற்றி வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவிற்கு சொன்னார்கள் என்று சொன்னால், என்னுடைய உம்மத்தின் மீது கட்டாய கடமையாகிவிடுமோ என்று நான் பயந்தேன். ஒரு கட்டத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தின் மீது கஷ்டம் இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கு சிரமத்தை உண்டாக்கிவிடும் இல்லை என்று சொன்னால், நான் என்னுடைய உம்மத்தின் மீது இந்த மிஸ்வாக் செய்வதை கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கேன் என்று பெருமானார் சொல்கிறார். பல்லு விளக்கணும். பல்லு விளக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலயும் நபி அவர்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பல்லு விளக்குவாங்க, வீட்டை விட்டு வெளியே போற நேரத்தில் பல்ல விளக்குவாங்க, தொழுக போற நேரத்தில் பல்ல விளக்குவாங்க, தொழுகைக்கு ஆயத்தமான நேரத்தில் பல்ல விளக்குவாங்க, தூங்க போற நேரத்தில் பல்ல விளக்குவாங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே பல்ல விளக்குவாங்க. இதெல்லாம் நபி அவர்கள் முதல் கட்டமாக செய்யக்கூடிய காரியம். வீட்டுக்குள்ள வந்த உடனே நபி அவர்கள் என்ன செய்வாங்க? பல்லு விளக்குவாங்க. ஏன் மனைவி கிட்ட மனைவி தானே. நம்மள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, என்னன்னு சொன்னா, நம்ம ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களே. அது என்ன பழக்கம் சொன்னா, நல்ல ட்ரெஸ் வச்சுங்க, நம்ம மனைவிக்கு போட்டு காட்ட மாட்டோம். முக்கியமா பெண்களுக்கு சொல்லுவோம், பெண்களுக்கு நல்ல ட்ரெஸ் வச்சுக்காம பாருங்க, எல்லாமே தூங்கும், எல்லாமே பீரோல தூங்கும், அலமாரியில தூங்கும், நல்ல நகை நட்டை எடுத்து போட்டு ஒரு கணவனுக்கு அழகா காட்ட கிடையாது. ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போனோமா புதுசா எடுக்கணும் ஒரு சேலை. எப்போ வாங்கணும், எப்போ வாங்கணும்னு தெரியாது, அவ்வளவு டஜன் கணக்குல இருக்கும். ஆனா மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிய அந்த சேலையை அணிகிறார்களே தவிர, மற்றவர்களுக்கு காட்டுவதற்கான நகைகளை அணிகிறார்களே தவிர, ஒரு கணவனுக்கு அதை போட்டு காட்டுறதுதான் முக்கியமான முக்கியமான ஒரு அம்சம். கணவனுக்கு தான் அதை முதல்ல காட்டிக்கணும். ஆனா என்ன செய்வதில்லை. சரி, அதே மாதிரிதான் பல்லு விளக்கணும். நம்ம மனைவிட்டு தானே பேசுறோம், நம்ம கணவன் தானே பேசுறோம், பல்லு விளக்குனா என்ன, பல்லு விளக்க வேணும்னா அப்படி நினைக்கும். ஆனா வெளியே போகும்போது ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகணும், ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க வேண்டியிருக்கு, பல்ல விளக்கி போட்டு சென்று அடிச்சு சுத்தமா குளிச்சு இது ரொம்ப சிந்தி எழுதியும் கொஞ்சம் கூட நம்ம மேனில இருந்தோ பல்லுல இருந்தோ வாயில இருந்தோ வாழ வந்துடக்கூடாது அப்படிங்கிற நிலத்துல எழுதியும் அவ்வளவு வேடிக்கையா இருக்கும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலதில் எழுதிச்சு, வீட்டுக்குள்ள வந்த உடனே மனைவிக்கு பேசணும் இல்லையா, பல்ல விளக்கம். வீட்டை விட்டு வெளியே போகும்போது சமூகத்துல பேசணும் இல்லையா, பல்ல விளக்கம். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் நபியவர்கள் பல்ல விளக்குவாங்க. அப்ப பல்ல விளக்குறது கட்டாய கடமையாகி விடுமோ என்று பயந்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல்ல விளக்குறத நபியவர்கள் முக்கியத்துவத்தோடு சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பல்ல தாண்டிதான் ஒவ்வொரு உணவும் வயிற்றுக்குள்ள போய் ஆகும். அதுதான் ஆரோக்கியத்தினுடைய முக்கிய கேந்திரமாக இருக்கிறது. அப்ப அந்த முக்கியமான அந்த ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணியாக அமையக்கூடிய உணவு உள்ளுக்குள்ள போகும்போது ஆரோக்கியமா போகணும்னு சொன்னா பல்லு சுத்தமா இருக்கணும், வாய் சுத்தமா இருக்கணும். இந்த வாய் சுத்தமா இருந்தாதான் உள்ள போகக்கூடிய உணவு சுத்தமாக செல்லும். இது மூணாவது விஷயம். நான்காவது விஷயம் என்ன சொன்னா, அதாவது வாயை நன்றாக கொப்பளிப்பது. பல்லு கட்டாது, நல்ல வாயை வந்து செய்யணும், நன்றாக கொப்பளிப்பது. வாயை நன்றாக கொப்பளித்து தொண்டை வரைக்கும் இருக்கிறது, நல்ல நாட்கள் முதல் சுத்தம் பண்ணி தொண்டையும் கல்பனா செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல சுத்தம் பண்றது. இது நாலாவது விஷயம். ஐந்தாவது விஷயம் நகம் எடுத்தது. நிறைய பேர் தொழுகையாளி பார்க்கிறோம், பக்கத்துல உட்கார்ந்து இங்க அத்தையார் ஓடும்போது பார்க்கிறோம், பார்த்தா நகத்தை பெருசா வளர்ந்து உள்ளுக்குள்ள அழுத்தலாம் கொடுத்துருக்கு. அன்னைக்கு ஒரு ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு, நகத்தை பார்த்தா பெருசு பெருசா இருக்கும், அழுத்தி இருக்குல்ல. நான் கேட்டேன், இப்படி நகத்தை வளர்த்துட்டீங்கள, சுண்ணத்துக்கு மாற்றமாக இது எவ்வளவு பெரிய ஆரோக்கிய குறைவு. கையில இருக்கக்கூடிய அந்த நகத்துல அழுக்குகள் உள்ள தேங்கி இருக்கும் போது அது எப்படிப்பட்ட அழுக்குகள் என்பது நமக்கு தெரியாது. நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு அந்த அழுக்கோடு இணைந்து உள்ள போகும்போது மிகப்பெரிய நோய்கள் உண்டாகிறதுக்கு கூட அது காரணமாக இருக்கும். நான் எவ்வளவு நாள் சாப்பிடுறேன், நோயெல்லாம் வரல அப்படி சொல்வது அல்லாவுடைய நியமத்து. ஒரு கால் நமக்கான நோய் அங்கேதான் எழுதப்பட்டிருக்கிறதுனா என்ன ஆகும்? ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்கணும்? அப்போ அந்த அழுக்கு தேங்காத அளவிற்கு நம்முடைய நகங்களை வெட்டி ஒவ்வொரு வாரமும் சுத்தப்படுத்துறது. அல்லாஹ்வுடைய
வியாழக்கிழமையுடைய சுண்ணத் என்னன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை வருடத்துக்கு முன்னால ஏன் செய்வாங்க சொன்னா அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்திலேயே நகை வெட்டிவாங்க, முடிய வெட்டிவாங்க. இது ஆரோக்கியத்திற்கு உகந்த விஷயம். இப்போ இது 5வது விஷயம். அதாவது 6வது விஷயம் என்னன்னு சொன்னா வராட்சி. இது ரொம்ப முக்கியமானது. சிங்கப்பூருடைய அரசாங்கம் ஆரோக்கிய விஷயத்தில் நமக்கு சொல்லும்போது, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றுவதற்கு முன்னால போட்டு கையை இப்படி கழுவுங்க, இப்படி கழுவுங்க, இப்படி கழுவுங்க, இப்படி கழுவுங்க. இது இவங்க சொன்ன விஷயம் இல்லை, சல்லல்லாஹு சொல்லி தந்த விஷயம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சல்லல்லாஹு சொல்றாங்க, வீரர்களின் இடுக்குகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இடுக்குகளை தேய்த்து கழுவுங்கள். பெருமானார் சொல்கிற போது உங்களுடைய வீரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகளை தேய்த்து கழுவக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக என்று துவாக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு துவா கண்ணியமானவர்களே! அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது விரல் இடுக்குகளிலே இருக்கக்கூடிய அந்த அந்த இடைவெளிகளை தேய்த்து கழுவுவது. காரணம் அந்த அழுக்கு தேவை. அது அடுத்தது 7வது விஷயம் என்னன்னு சொன்னா நம்முடைய அக்குள் மொழிகளை அகற்றுவது. நம்முடைய அக்குள் மொழிகளை அகற்றுவது இது நிறையவே நடக்கிறது. என்ன வெளியவா தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு சாதாரண இருக்கும். சுண்ணத்தின் அடிப்படையில் செய்யுங்க, நன்மை கிடைக்கும். சுண்ணத்தின் அடிப்படையில் செய்வோம், இதுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். அக்குள் மொழிகள் 40 நாளைக்குள்ளாக ஒரு தடவை நீக்கப்பட வேண்டும். நினைச்சு பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த முடிகளின் மூலமாக வேதனை சேர்க்கிறது, அழுக்கு சேர்க்கிறது, ஆரோக்கிய குறைவு, சுகாதார குறைவு, மிகப்பெரிய நோய்கள், அலர்ஜி போன்ற நோய்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான காரணம் இந்த முடிகள் சேர்வதன் மூலமாக, அதிலே வேர்வைகள் சேர்வதன் மூலமாக, அதிலே அழுக்குகள் சேர்வதன் மூலமாக ஏற்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வஹல்குல் ஆனத். வஹல்குல் ஆனத் 10 விஷயங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடைக்குவாங்க. மார்க்க அடிப்படையில் நமக்கு நபியவர்கள் சொல்லித் தராங்க. இது சுகாதார அடிப்படையில் மட்டுமில்ல, இதை பின்பற்றினால் சுண்ணத்தை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும். நமக்கு அவ்வளவு பெரிய பேர்களை நமக்கு சொல்லித் தராங்க. அந்த 8வது விஷயம் என்ன சொன்னா வஹல்குல் ஆனத், தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முடிகளை அகற்ற வேண்டும். இதையும் 40 நாட்களுக்கு ஒரு தடவை நிச்சயமாக அகற்றி ஆக வேண்டும். நபியவர்களுடைய முக்கியமான சுண்ணத். இதை நபியவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சுண்ணத்தை சொல்லித்தராங்க. இப்ப இது எவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதையும் நாம் நீக்குவது மிக அவசியமாகும். அடுத்தது வன்சிபாத்துல் மா, அதாவது தண்ணீரை குறைத்து செலவழிப்பது. வேஸ்ட் வீண்களை செய்யாம தண்ணீரை குறைத்து செயல்படுவது, அதாவது குறைத்து பயன்படுத்துவது, வீண்களை செய்யக்கூடாது. அடுத்தது சொல்றாங்க, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய முசாப் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, வனசீத்துல் ஆட்சி 9 சொல்லியிருந்தேன். ஆயிஷா அம்மையார் அறிவித்த அந்த ஹதீஸ்ல 10வது சொன்னாங்க, ஆனா எனக்கு மறந்து போச்சு அப்படிங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கால் நான் நினைச்சேன் அந்த 10வது மூக்கை சுத்தம் செய்வதை சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். இதுதான் மற்றவற்றை ஹதீஸை பார்க்கும்போது மூக்கு சுத்தம் பண்றதையும் சுண்ணத்தில் சொல்றாங்க. மூக்கை சுத்தம் பண்றதை பற்றி நபி ஸல்லல்லாஹு சொல்லும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? எவ்வளவு முக்கியத்துவத்தோடு சொல்றாங்கன்னு சொன்னா, காலை எழுந்தவுடன் நீ மூக்கை நன்றாக சுத்தம் செய்வாயா? காரணம், ஷைத்தான் நீ இரவு தூங்கும் போது அந்த மூக்கின் துவாரத்தில் தான் அவன் குடிகொண்டிருக்கிறான் என்று நபிகள் சொல்றான். இது ஷைத்தான் பண்ணிருக்கான்னா, வெட்டு போட்டு படுத்தான், தூங்குனா, குறக்க விட்டாலாம் கிடையாது. நம்ம இப்படி வண்டிக்க கூடாது. ஷைத்தான் உட்கார்ந்து என்ன அர்த்தம்? இரவு நேரத்துல நம்ம மூச்சை வெளியே விடும் போதும் உள்ள இழுக்கும் போதும் என்ன சொல்லப்படுது? நமக்கு என்ன சொல்லுது? உள்ளே இருந்து வரும்போது அந்த காற்று அசுத்த காற்றா வருது. உள்ளே இருந்து பல கிருமிகள் என்ன செய்து தொட்டி கொண்டு வருகின்றன. வெளியேந்து இருக்கும் போது அந்த ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜனா இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. நான் கேட்கிறேன், இரவு நேரத்தில் நம்ம உறங்குறோம், உறங்கும் போது உள்ளே இருந்து இருக்கக்கூடிய அந்த காற்று எத்தனை கிருமிகளை இழுத்து வந்திருக்கும். காலையில எந்திரிச்சு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம முகத்தை கழுவுறோம், கொள்றோம், மூக்கு சுத்தம் பண்ணலைன்னா அது எல்லாம் எங்க போகும்? திரும்ப உள்ளதான் போகும். அதனால என்ன செய்யணும்னா, மூக்கை நன்றாக சுத்தம் செய்யுங்கள் என்பதாக நபிகள் சொல்லிட்டு அதுக்கு அழகான வழிமுறை. ஒது செய்கிற போது ஒரு சுத்தத்தை என்ன சொன்னா, நம்ம மூக்கை சுத்தம் பண்றோம், 3 முறை சுத்தம் பண்ணணும். அதுல இடது கையினுடைய சுண்டு விரலை வச்சு சுத்தம் பண்ணணும். இடது கையினுடைய சுண்டு விரலை வச்சு சுத்தம் பண்ணணும். பொதுவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன், எதுலாம் நம்ம சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் என்று இருக்கிறதோ அதெல்லாம் இடது கையெல்லாம் பேசணும். சில பேர் நம்ம பார்ப்போம், ஒரு ஆரோக்கியத்தில் அடிப்படையில் நான் சொல்றேன் என்ன சொன்னா, முசாபாரா முஸ்லிம்கள் கை கொடுத்துட்டா அதன் மூலமாக அவர்களுடைய கைகள் பிரிவதற்கு முன்பாக அத்தனை பாவங்களும், அதாவது இலைகள் உதிர்வதை போல உதிர்ந்து விடுகின்றன,
மன்னிக்கப்பட்டு விடுகிறாய் என்று நபிகள் சொல்றார். ரெண்டு முஸ்லீம்கள் கை கொடுத்து அந்த கை பிரியறதுக்கு முன்னாலே அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிடலாம். காரணம் ரெண்டு முஸ்லீம்களுடைய கைகள் இணைந்ததுதான். அந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய கைகள் இணைஞ்சு ஒற்றுமையா இருந்தா எப்படி போய் பழக்கத்து இருக்கும் நினைச்சு பாருங்க. அதான இன்னைக்கு இல்லாம போச்சு, அதான இல்லாம போச்சு. ரெண்டு முஸ்லீம்களுடைய கை ஒன்னா சேர்ந்தாலே பெருமானார் சொன்னாங்க அந்த கை பிரியறதுக்கு முன்னாலேயே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முசாஃபா. ஆனா இதை கூட இந்த முசாஃபா செய்கின்ற போது சில மனிதர்களுடைய முசாஃபா சமயத்துல சில மனிதர்கள் யோசிக்கிறாங்க, என்னை பற்றி சொல்லல, சில மனிதர்கள் யோசிக்கிறாங்க ஆனா இவருக்கு முசாஃபா பண்ணலாமா வேணாம். ஏன் தெரியுமா? கண்ணு முன்னால பாக்குறாங்க, அவருக்கு மூக்கு ஓடி இருக்கும், அதை தொடங்கிருப்பாரு, அப்பவே முசாஃபா வைக்கிறாரு. முசாஃபா செய்ய மனசோமா நினைச்சு பாருங்க. அப்பதான் மூக்க தொடக்கிறாரு வலது கையை வச்சு, உடனே முசாஃபாவுக்கு கையை கொடுக்குறாரு. இது எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? இருந்த கை கொடுத்து யோசிக்கிறார். நீ செஞ்ச காரியம் அப்படி மூக்கை இடது கையால சொல்ல வலது கையால முசாஃபா பண்ணு. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை மார்க்கம் சொல்லித் தருகிறது. மார்க்கம் சொல்லித் தருகிறது. நாம உடல் அதாவது உலக ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க தேவையில்லை. மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றினாலே மிக முழுமையான ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம ஆரம்பத்தில் சொல்லி காட்டிய குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் சொல்லணும். அது என்ன சொன்னா, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். பரிசுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி. பரிசுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பரிசுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவத்தோடு செய்யும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மிஃப்தாஹு ஸலாத்தி, அதாவது மிஃப்தாஹு ஜன்னத்தி அஸ்ஸலாத். சொர்க்கத்தினுடைய சாவி தொழுகையில் இருக்கிறது. தொழுகை, அதாவது சொர்க்கத்தினுடைய சாவி எது? தொழுகை. தொழுகையின் சாவி எது? ஒது. ஒதுவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். நீங்க 5 நேரம் கரெக்டான முறையில ஒது நம்ம செஞ்சோம், சுண்ணத்தை பின்பற்றி நம்ம செஞ்சோம், நல்ல மூக்கை சுத்தம் பண்ணி, பல்லு விளக்கி, வாயை கொப்பளித்து, நம்ம கை கால்களை நல்லா சுத்தம் பண்ணி, கை இடுக்குகளை எல்லாம் நல்லா தேய்ச்சி, குதிகால்களை பின்னால நல்லா தேய்ச்சி, கால்களினுடைய விரலின் இடுக்குகளையும் தேய்ச்சி நம்ம கழுவி நம்ம சுத்தம் செய்வோமையானா நம்ம மேனியில ஏதாவது அழுக்கு இருக்குமா? நமக்கு நிச்சயமா இருக்க. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை 5 நேரம் சொல்லுகின்ற போது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி தந்திருக்கின்றது. இதுதான் நபி அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அதாவது நல்ல அருமையான சிறப்புகள். ஆரோக்கியத்திற்கு உகந்த வழி அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு வழிமுறையாக நமக்கு கற்றுக் தந்திருக்கக்கூடிய விஷயங்களை பேருந்தாக செயல்படும். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு நீக்கிக் கொள்வது, அதுவும் ஆரோக்கியத்திற்கு நீங்க உணர்ந்தது. உதாரணமா மது அருந்துறது, பீடி சிகரெட் குடிக்கிறது. மது அருந்துற விஷயத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது மிக அற்புதமான முறையில் நமக்கு சொல்லித்தரலாம். நீங்க அதை தவிர்த்துக்கிறீங்க. ஷைத்தான் அசுத்தமானவன், உங்களிடத்திலே குழப்பத்தை உண்டாக்க ஆசைப்படுறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு லஅல்லகும் துஃப்லிஹூன். அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் மது அருந்துவதன் மூலமாக ஷைத்தான் உங்களுக்கு பகையை உண்டாக்க நினைக்கின்றான். இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிய பைனக்கும் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் இந்த மதுவின் மூலமாக உங்களை தடை செய்ய நினைக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லித் தருகிறான். ஆனால் மதுவின் மூலமாக எவ்வளவு பெரிய ஆரோக்கிய குறைபாடு, எவ்வளவு பெரிய பயங்கரமான நோய்கள் ஏற்படுகின்றன என்பதை இன்னைக்கு மருத்துவர்களே நம்ம என்ன செய்யறாங்க சொல்லித்தராங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு வியாக்கியானம் சொல்றோம். என்ன வியாக்கியானம்? மது அருந்தக்கூடிய ஒரு மனிதரை அழைச்சிட்டு பெற்றோர்கள் போறாங்க, மகளுக்கு சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் மது குடிக்கலாம், அதனுடைய தீமையை உணர வைங்க டாக்டர் சொன்னா, டாக்டர் சொல்றாரு, தம்பி 2 பாட்டில் எடுத்துவாங்க, ஒரு பாட்டில் மது, இன்னொரு பாட்டில் தண்ணி, 2 புழு பூச்சை குடிச்சு என்ன செய்யறாரு? மது போடுறாரு, சுருட்டு செத்து போயிடுது. இன்னொரு புழு என்ன செய்யறாரு? தண்ணீரை போடுறாரு, அது ஆரோக்கியமா இருக்கு. பத்தியா, தண்ணீர் என்பது புழுவை கூட சாப்பிட முடியாது, நமக்கு ஆரோக்கியம் தரும். ஆனா மதுவாரு, மதுவுக்குள்ள போன அந்த புழு கொஞ்ச நேரத்தை செத்துருச்சு, உன்னை அனுபவமா சாப்பிடும், அதனால மது பிடிக்காத. உடனே அவன் சொன்னா, குடிமன்னர் எப்படின்னா அவங்களுக்கு பாருங்க, அவன் சொன்னா
டாக்டர் இதனாலதான் நான் டாக்டர் நான் மது அருந்திட்டு இருக்கிறேன், தொடர நான் விடாம பிடிக்கிறது காரணம் இதுதான், வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழுப்புலாம் டாக்டர் செத்து போயிருக்கல, இப்படி வியாக்கியானம் சொல்லானே தெரியல. அவனை அது சாவடிக்கிறது தெரிய மாட்டேங்குது. அவன் ஒரு உயிர், அவன் அது சாவடிக்கிறோம் என்று தெரியவில்லை. கண்ணியமானவர்களே, மதுவினுடைய தீமைகள் எவ்வளவு என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் படித்தோம். அதே மாதிரி புகை பிடித்தல், சிகரெட் பிடித்தல், இந்த மதுவை விட மோசமானது என்று சொல்லலாம். இது மதுவை விட மோசமானது. சிகரெட் பிடிக்கிறது, புகை பிடிக்கிறது அறமாக்கப்பட்டிருக்கா? அந்த காலத்துல புகை பிடிக்கிறவங்க ஒண்ணு இல்லை, அதனால அந்த விஷயமே இல்லை. சினிமா ஹராமா? அந்த காலத்துல நபியவர்கள் சினிமா ஹராம் சொல்லலை. அந்த காலத்துல சினிமா ஒண்ணு இல்லை. வீணான காட்சியை பார்க்காதீங்க, பலா பத்திரம் சினா இல்லை ஊருக்கான பாயிண்டா குர்ஆன் நல்லா தெளிவா சொல்றான். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூட செய்யாதீங்க, விபச்சாரத்தின் பக்கம் தூக்கக்கூடிய எந்த காட்சியும் செய்யாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிங்கும் போது அப்ப சினிமா போன்ற விஷயங்கள் நம்முடைய உணர்வுகளை தூண்டி கெட்டதின் பக்கமாக தூண்டுகிறது சொன்னால் அது ஹராம் தான். அதே மாதிரிதான் புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தல் என்பது அந்த காலத்துல இல்லாதனால அது நபியவர்கள் நேரடியா சொல்லல, செய்யப்பிடித்தலாம். ஆனா புகைப்பிடித்தலின் மூலமா எவ்வளவு பெரிய கெடுதி என்று சொன்னால், மதுவின் மூலமாக மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா சாவலாம், ஆனால் புகைப்பிடித்தலின் மூலமாக அவனும் செத்து பிறரையும் சாவடிக்கலாம். மதுவின் மூலமாக நோயை பார்க்கல, அவன் செத்து போறான். ஆனா இந்த புகைப்பிடித்தல் பாருங்க, அவங்க அடிச்சுட்டு அப்படி கூடு ஊது போது பக்கத்துல யாராவது இருந்தாங்க, இவருடைய நோயை அந்த ஒண்ணு பரப்பி விடுறாரு. இப்ப எது மோசமான பாவம், எது மோசமான ஹராம்? புகைப்பிடித்தல் என்பது மோசமான தீமை. தனக்கு தீங்கை வைத்துக் கொள்கிறார், பிறருக்கும் தீங்கை உருவாக்குகிறார். இதையும் மார்க்கம் நமக்கு தடை செய்கிறது. அப்போ மதுவை தடை செய்வதன் மூலமாக உடல் நல குறைவை ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் எல்லாமே தீமைதான், எல்லாமே பாவம் தான், எல்லாமே ஹராம் தான். அந்த அடிப்படையில் இந்த மது ஹராமானதை போல இந்த புகைப்பிடித்தல் என்பதும் அதே மாதிரியான சட்டத்திற்கு உட்பட்டதுதான் என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இது மாதிரி ஏகப்பட்ட சட்டங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நோன்பு நோற்றல் உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சூமு, நோன்பு நோருங்கள், தஸீஹு, உடல் நலம் பெறுவீர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு மருத்துவத்திலும் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக பத்தியம் சொல்லப்படும். பத்தியோடு இருந்து பத்தியம் பெறுதல் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக சொல்லப்படும். அந்த பத்தியத்தை தான் நம்ம மாற்றம் நோன்பு என்ற கடமை மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் ரசூலினுடைய கடமைகள், கட்டுப்பாடுகள், வழிபாடுகளை எடுத்து நடக்குமையானால் எல்லாமே நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை, உகந்த வாழ்க்கையை, உன்னதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியதாக அமைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல 3 சஹாபாக்கள் வர்றாங்க. 3 சஹாபாக்கள் வர்றாங்க. அப்ப பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இல்லை. அவங்க மனைவியாருக்கு கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மையார் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, கொஞ்சம் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்முல் முஃமினீன் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு சில நேரங்களில் தூங்கவும் செய்வாங்க, எந்திரிச்சு நின்று வணங்கவும் செய்வாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அவர்கள் சில பகல்களில் நோன்பு நோட்பாங்க, சில நோன்பை விட்டவும் செய்வாங்க. என்ன நபிலான நோன்பு. அதே போல எல்லோரும் குடும்பம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி சொன்ன உடனே வந்த சஹாபாக்கள் நபியவர்களுடைய வாழ்க்கையை வேறு விதமா நடத்திட்டு வந்தாங்க. அல்லாஹ் எப்பவுமே மெய் மறந்து போய் குடும்பத்தை எல்லாம் திரும்பி பார்க்காம, எப்பவுமே லிக்கர்லையும், எப்பவுமே நோக்கு நோட்டும், எப்பவுமே இரவு உள்ள அனைத்து வணங்கியும் இப்படிதான் நபியவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையோட வந்தாங்க. ஆனா மனைவி இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் நேரத்தில் நோம்பு நோக்காம நோம்பை விளக்கு செஞ்சிருக்காங்களா, குடும்பம் கழிச்சிருக்காங்களா, மனைவியோட பேசி சிரிச்சு இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் பேசிக்கிறாங்க. அவங்க நபி அவங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, இன்னமே அவங்க எந்த அமல் செய்யணும் என்ன அவசியம் இருக்கு, அதனால அவங்க வந்து அப்படி இருக்கிறாங்க. நம்ம ஒரு கட்டுப்பாடு கொடுத்து சொல்றாரு, நான் என் வாழ்க்கையில இனிமே பெண் வாசனையே இருக்கக்கூடாது, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், நான் எப்பவுமே என்ன செய்ய போறேன், பிரம்மச்சாரி மாதிரி போறேன், நான் வந்து திருமணமே முடிக்காம கடைசி வரைக்கும் மனைவி இல்லாம வாழ போறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்.
இன்னொருத்தர் சொன்னாரு, நான் இனிமே பகல்ல நோம்புதான், நைட்டு மட்டும் சாப்பாடு, பகல் ஃபுல்லா நோம்பு வைக்க போறேன் காலம் முழுவதும் அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, இனிமேல் நான் இரவுல தூங்கவே மாட்டேன், இரவு ஃபுல்லா நின்று வணங்க போறேன், காலம் முழுவதும் இரவுல நின்று வணங்க போறேன், பகல்ல மட்டும் அந்த நேரம் தூங்க போறேன் என்று சொன்னார். இவங்களுக்கு பேசிட்டு இருக்கும்போது செல்வாக்கு வந்ததான் சொன்னாங்க, தோழர்களே நீங்க பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு நல்லா விளங்குச்சு, நீங்க பேசுறது நான் கேட்டேன், இருந்தாலும் என்னுடைய வழிமுறை என்ன தெரியுமா? ஆமா அறிந்து கொள்ளுங்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இன்னில் அக்ஷாக்கும், உங்களுக்கு நான் பயப்படுகிறேன், உங்களை விட நான் அல்லாஹ்வை பயந்தவனாக இருக்கிறேன், அத்துபாக்கும் அல்லாஹ்வின் மீது பக்தி உள்ளவனாக இருக்கிறேன், லாக்கின்னி நான் இவ்வளவு பயபக்தியாளனாக இருந்தும் கூட நான் சில நேரங்களிலே நோன்பும் வைக்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், நபிலான நோன்புகளை வைக்கவும் செய்கிறேன், நபிலான நோன்பை விடவும் செய்கிறேன், உசல்லி வாரத்துது சில நேரங்களிலே இரவிலே நின்று வணங்குகிறேன், இரவிலே தூக்கவும் செய்கிறேன், வார்த்தை தப்பா நான் பெண்களை மனமுடித்து குடும்பத்தோடு வாழவும் செய்கிறேன், கமன் ரவிவான் சுண்ணத்தி இதுதான் என்னுடைய சுண்ணத். யார் என்னுடைய சுண்ணத்தை ஆசையோடு ஏற்றுக்கொள் அவர் புறக்கணிக்கிறாரோ, அதை ஏற்படுத்துவதை விட்டும் என்னுடைய சுண்ணத்தை விட்டும் நிறுத்து வருகிறாரோ பழைய தண்ணி அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானார் சொன்னார். கண்ணியமானவர்களே, உடல் ஆரோக்கியத்திற்கு திருமண வாழ்க்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உடல் ஆரோக்கியத்திற்கு திருமண வாழ்க்கை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகத்திற்கு மனித வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்த தீர்க்கதரிசிகள் நபிமார்கள், லட்சக்கணக்கான நபிமார்கள், ரசூல்மார்கள் என்று எடுத்துக்கொண்டால் 313 ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். எல்லோருமே திருமணம் முடித்து வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய வழிகாட்டு. அப்போ இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு பெற்றோர்கள் மனக்குமுறலோடு வெளிப்படுத்தக்கூடிய கவலை என்னன்னு சொன்னா, என் புள்ள கல்யாணத்துக்கு தயார் இல்லை, கல்யாணமே வேணாம் சொல்லுது, என் மகன் கல்யாணமே வேணாம் சொல்றாரு, வயசு என்ன 34 வயசாச்சு, என்னப்பா அவருடைய மனசுல என்ன இருக்கு? இல்ல நான் சரியாகும், சரியாதாங்க ஏதாவது அதை முன்னு எல்லாமே சரியாதான் இருக்கு. அவர் பணம் சம்பாதிக்க முடியல, அவர் இன்னும் படிச்சு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுக்கணும். திருமணம் என்பதை வாழ்க்கையின் பழக்கத்தை உண்டாக்கக்கூடியது பூமிகள் புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வாழ்க்கைகள் அயாமா நிற்கும் பத்தாயிரம் இமானிக்கும் இமானிக்கும் இயற்கூறு புகழா இவனையும் உருவாகும் பதிலை நீங்கள் அனாதைகளுக்கு திருமணம் செய்து வையுங்கள், சாலையான நல்லடியார்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள், அவர்கள் ஏழ்மையோடு இருந்தால் அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை அல்லாஹ் குர்ஆனில் மூலமாக சொல்லியிருக்கிறான். எனவே அன்பர்களே, பிரியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை என்ற அடிப்படையிலே திருமணம் தனக்கு தேவை. அதாவது உண்மையான ஆசை ஆண்மை எல்லாம் இருக்குது, அதே போல உண்மையான ஆசை பெருமை இருக்கிறது என்று சொன்னால், நான் இந்த காசு இல்லை, பணம் இல்லை, நான் இன்னும் படிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில திருமணத்தை ஒதுக்காதீங்க. காரணம், இது நபியுடைய சுன்னத், நபிமார்களுடைய சுன்னத், அத்துணை நபிமார்களுடைய சுன்னத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் திருமணம் முடிக்காம இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சா போனா, மாணவர்களுக்கு உயர்த்தப்பட்டார். கடைசியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படுவாங்க, திரும்ப தஜ்ஜாலையெல்லாம் கொள்ளுவாங்க, அதன் பிறகு திருமணம் முடிப்பாங்க, பிள்ளை குட்டிகளோடு வாழ்வார்கள், அதுவும் பூர்த்தி செய்யப்படுவார்கள். அதுவும் பூர்த்தி செய்யப்படுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் திருமணம் முடிக்காத பிரம்மச்சாரி இல்லை, அவர்களும் திருமணம் முடிக்க எழுதிவார்கள், குடும்பத்தான வாழ்வார்கள் என்பதை நபி அவர்கள் நமக்கு சொல்லித்தரார். அப்படின்னா திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மருந்து என்பதை நாம் அறிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்கள் அனைவருடைய சுன்னத் என்ற அடிப்படையில் திருமணத்திற்கு தயாராக வேண்டும். அடுத்து நம்ம சொல்லிக் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள்ல மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது மூணாவது விஷயம் உணவு முறைகள். உணவு முறைகள், இந்த உணவு முறைகளும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மூன்றாவதான முக்கியமான உணவு. ஏதோ கிடைச்சிச்சு சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லா ஒரு கட்டு கட்டணும், போனோம், எந்திரிச்சு நடக்க முடியல, தூக்கம், இப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா வாழ்க்கை நோய்வாய்ப்படுவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைகிறது. உணவு முறை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் நமக்கு முக்கியத்துவத்தோடு சொல்லி தருகிறார்கள். சாப்பிடக்கூடிய உணவு பரிசுத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே உலக சுகாதாரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், மூமின்களுடைய சுகாதாரத்தை பற்றி இல்லை. சூரத்துல் பக்ராவிலே 168வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாசு, மனிதர்களே,
மூமின்களே சொல்லல, இங்க யாரையும் ஆமனும் சொல்லல. யாரையும்னா மனிதர்களே குழுவின் பையவா பரிசுத்தமான உணவையே நீங்கள் சாப்பிடுங்கள், பரிசுத்தமான ஆரோக்கியமான உணவையே நீங்கள் சாப்பிடுங்கள். குழுவின் பையவாத்தி குழுவின் பையவாத்தி மா அரசனாகும் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் குழுவின்மா ஃபில் ஹலால் தய்யிபன் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். ஹலாலான உணவையே நீங்கள் சாப்பிடுங்கள். அது முக்கியமானது என்னது? ரத்தம் போட்டப்பட்ட ஹலால் செய்யப்பட்ட உணவு. எப்போ அது ஹலால் செய்யப்படலையோ ரத்தம் அதில் சேர்க்கும். ஒரு மனிதனுக்கு நோய் பற்றி இருக்குன்னு சொன்னா அந்த நோய் எங்க இருக்கும்? ஓடக்கூடிய ரத்தத்துக்குள்ளதான் இருக்கும். ஒரு ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த பிராணிகள், கோழி அல்லது வாத்து, எந்த பிராணியா இருக்கட்டும், அதனுடைய ரத்தத்தை வெளியாக்கின்ற போது என்ன ஆயிடும் சொன்னா அந்த ரத்தத்துல கலந்திருந்த நோய்கள் எல்லாம் வெளியாயிடும். அதுக்கு பின்னால் அதுல உண்மையிலேயே நோய்கள் பெற்றிருந்ததா இருந்தா கூட அந்த கறியை இறைச்சியை சாப்பிடுவதன் மூலமாக நோய் ஏற்படாது. காரணம் அந்த நோய்கள் எல்லாம், நோய் கிருமிகள் எல்லாம் ரத்தத்தோட போயிடும். ரத்தத்தை வெளியாக்குறதுடைய முக்கிய நோக்கமே இதுதான். ஆனா முக்கிய நோக்கத்தை நபியவர்களோ அல்லாஹ்வோ சொல்லல. இருந்தாலும் ஹலால் செய்யப்படுவது என்பது மார்க்கம். ஹலால் செய்யப்பட்ட உணவை சாப்பிடுவது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பல சத்தத்தை உருவாக்கி செய்வார். இப்படி மாற்றமான உணவு சாப்பிடுற விஷயத்துல ஷைத்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா தூதர்களை வழிகாட்டியாக சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறார். யா அய்யுஹர் ருசுலு குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. ரசூல்மார்களே, நீங்கள் பரிசுத்தமான உணவை சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுக்கு அமல் செய்யுங்கள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாரையும் எடுக்கிறோம், நம்மளுடைய உள்ளங்கள்ல அதிகமா பாவம் செய்யணுங்கிற எண்ணம் அதிகமா வருதா, நன்மை நிறைய செய்யணும், சொல்லுவோம், அச்சிக்கு போகணும், நல்ல காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற உணர்வு அதிகமா இருக்கும். நினைச்சு பாருங்க, 99% நம்முடைய உள்ளத்துல அதிகமான தீய எண்ணங்கள் தான் வருது. இதுதான் வருது. இதற்கு முக்கியமான காரணம் உணவு முறை. முக்கியமான காரணம் உணவு முறை. உணவை பரிசுத்தப்படுத்துவதன் மூலமாக நல்ல அமலுடைய ஆர்வம் பிறக்கும் என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித்தரும். யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத், பரிசுத்தமான உணவை சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்களை செய்யுங்கள். அதே போல மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹ், பரிசுத்தமான உணவுகளை மூமின்களை சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்காக நன்றி செலுத்தக்கூடிய தன்மை நமக்கு வரணும்னு சொன்னா நல்ல உணவுகளை சாப்பிடணும். நல்ல உணவு சொன்னா ஹலாலான உணவுகளை, கெட்ட சம்பாத்தியத்தின் மூலமாக அல்லது ஹலால் செய்யப்படாத உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய உள்ளங்களிலே கெட்ட எண்ணங்கள் தான் உருவாக்கவே தவிர ஆரோக்கியம் பிறக்காது. உள்ளத்தின் ஆரோக்கியமும் உடலின் ஆரோக்கியமும் நல்ல உணவின் மூலமாகத்தான் உருவாகும் என்பதை நபி அவர்கள் வந்து சொல்லித்தரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற போது, அதாவது ஆதமுடைய மகன் தன்னுடைய வயிறை நிரப்புவதை விட ஒரு கெட்ட பையை நிரப்புவதை, அவன் நிரப்பக்கூடிய பையிலேயே ஒரு கெட்ட பைய தெரியுமா, அந்த உணவுடைய பை, உணவுடைய வயிற்று பகுதிதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார். அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுடைய முதுகெலும்பை நிலைநிறுத்துவதற்கு போதுமான கொஞ்சம் உணவு போதுமானது. முடிந்தால் உங்களின் வயிற்றில் இறைப்பையில் ஒரு பகுதியை உணவுக்காகவும் ஒரு பகுதியை உங்களுடைய தண்ணீருக்காகவும் இன்னொரு பகுதியை உங்களுடைய மூச்சு விடுவதற்காக வேண்டியும் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள். நேஷனல் லைப்ரரியில் ஒரு தடவை போய் உட்கார்ந்து படிக்கும் போது இவ்வளவு பெரிய புத்தகம், வயிறு, அதனுடைய தலைப்பு என்ன, வயிறு. ஒரு மாற்று மத சகோதரி தான் அதை எழுதியிருக்கிறார். மாற்று மத சகோதரி தான் அந்த புக்கை எழுதியிருக்கிறான். அதனுடைய தலைப்பு என்ன? தலைப்பு வயிறு தான், வயிறு. அதை எடுத்து படித்த உடனே ஆச்சரியமா இருக்கு. அதனுடைய தலைப்புடைய இந்த ஹதீஸ் தான் போடணும். அந்த அம்மா எழுதியிருக்காங்க. அந்த அம்மா எழுதும்போது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, நபிகள் நாயகம் சொன்ன ஒரு ஹதீஸை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு இந்த ஹதீஸை போடுறாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தேவை என்ன தெரியுமா? அவன் சாப்பிடக்கூடிய உணவில் கட்டுப்பாடு. கிடைச்சிருக்கிறதுக்காக புல் கட்டு கட்டிட்டு தண்ணி குடிக்கிறது கூட இடம் இல்லாம இருக்கா, இது எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? அப்போ ஒரு மிஷின் வச்சுக்கிறதுல நம்ம, அதாவது மிக்சி யூஸ் பண்றோம், அதுல வந்து இந்த டப்பா நிறைய ஃபுல்லா பொருளை போட்டுட்டு சுவிட்சை போட்டு விட்டா கிணற ஆரம்பிக்கும்.
கொஞ்சம் என்ன செய்யணும், இடம் இருக்கணும். அப்பதான் அது மேலே கீழே குளிச்சு என்ன செய்யணும், அது பட்டு மாதிரி அடையிறதுக்கு வசதியா இருக்கு. அதே மாதிரிதான் நம்முடைய வயிறு ஃபுல்லா நிரப்பின மாதிரி அது குளிக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்புறம் எப்படி நம்ம தெரியுமானா அது வயிறை வந்து கொஞ்சம் குறைபாடு வச்சு நம்ம இருக்கும்போது அது மேலே கீழே குலுக்கி கடைசி அது நல்ல ஆரோக்கியமான முறையில அது என்ன சீரணமாகி நம்முடைய உடலுக்கு வந்து ரத்தத்தையும் தண்ணீரையும் பங்கு வச்சு கொடுத்துட்டு ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்குறதுக்கு அந்த உணவு காரணமா இருக்கும். மூச்சு விடுறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லா நம்ம நிரப்பிட்டோம்னு சொன்னா மூச்சு விட முடியாது, நம்ம கிணற ஆரம்பிச்சிடும், தண்ணீர் குடிக்க முடியாது. இதுதான் சொல்றாங்க, வயிற்றின் ஒரு பகுதியை உணவுக்காகவும் இன்னொரு பகுதியை தண்ணீருக்காகவும் இன்னொரு பகுதியை மூச்சு விடுவதற்காகவும் காலியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக 3 விஷயம் முடிவு பண்ணணும். ஆரோக்கியம் பற்றி இஸ்லாம் பேசக்கூடிய விஷயத்துல முக்கியமா 3 விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஒண்ணு, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்காக, நம்முடைய குடும்பத்தாருடைய ஆரோக்கியத்துக்காக, உலக மக்களுடைய ஆரோக்கியத்துக்காக அல்லாஹ்ட்ட கெஞ்சி துஆ செய்யணும். முக்கியமா காலை மாலை. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எதை கடமையாக்கி சுன்னத்தாக பருவாக ஆக்கி தந்திருக்கிறார்களோ அவை அனைத்திலும் ஆரோக்கியத்திற்கான மருத்துவம் இருக்கு. காலையில ஒரு தொழுகைக்காக எழுதி உடனே தொழுகைக்காக செய்யக்கூடிய ஒன்று எவ்வளவு பெரிய ஆரோக்கியம் சொல்லிக்காங்க. தொழுகைக்காக நடந்து வரக்கூடிய அந்த வாக்கி வேற டாக்டர் சொல்லி நம்ம நடந்து வர வேண்டியதே இல்லை. அந்த சொல்றான், இந்த அனகமுடியில் மூட்டா வளர்த்து மாற்றமும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிச்சுவடுகளை நாம் பரிசீலிக்கிறோம். நன்மையா அஜித்துறைக்காக வேண்டி, நுகர்த்துறைக்காக வேண்டி 3 துறைக்காக நடந்து வரணுமே, அந்த நடையின் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு எதையுமா நேரம் இல்லை. அவ்வளவு ஆரோக்கியம் அல்லாஹ்வும் ரசூலும் கடமையாக்கிய அந்த வழிபாடுகளில் மிகப்பெரிய ஆரோக்கியம் இருக்கு. இரண்டாவது, சரியா பின்பற்றினாலே ஆரோக்கியம் இருக்கு. மூணாவது, நாம் சாப்பிடக்கூடிய உணவு தண்ணீருடைய முறை. இது விஷயத்திலும் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் கடைபிடித்து நடப்போமையானால் நிச்சயமாக இந்த 3 மூலமாக சிறந்த ஆரோக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை வருகையிலே அல்லாஹ் ரசூலுக்கு உகப்பான நல்லடியார்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய நல்வாக்கியங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.